Dear students, estimation for computer center wiring. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸு கம்ப்யூட்டர் சென்டருக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கான டயக்ராம்ஸை வரையணும். மொத்தம் 10 கம்ப்யூட்டரு, மொத்தம் 10 கம்ப்யூட்டருக்கான ஒயரிங் பேனலுக்கான டயக்ராம் நம்ம இப்போ வரைய போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டாக்கா இந்த இடத்துல 3 சுவிட்ச் பாக்ஸ், சரிங்களா? சிமிலர்லி ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் மிடில் எல்லாமே ஃபேன் இருக்குது. ஓகே, மொத்தம் 1 2 3 4 5 ஃபேன் இருக்கு. சிமிலர்லி இந்த இடத்துல டியூப் லைட் வருது. சிமிலர்லி இங்கேயும் டியூப் லைட்டு. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க, யூபிஎஸ் ரூம்னுட்டு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே கம்ப்யூட்டர் சென்டரில் வந்துடுது. சரிங்களா? ஒரு டியூப் லைட்டுக்கான சிம்பிள்ஸ் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்துக்கிட்டாக்கா இதை F1, F2, F3, F4, இது F5ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? சிமிலர்லி TL1, TL, ஓகே, இதுலேயே தான் இதான் டியூப்லைட் 1. உங்கள் மேனுவலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நடத்திடுறேன். TL1, TL2, TL3, TL4, இது டியூப்லைட் 5, டியூப்லைட் 6, டியூப்லைட் 7, டியூப்லைட் 8, டியூப்லைட் 9, இது டியூப்லைட் 10. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு யூபிஎஸ். சிமிலர்லி இந்த இடத்துல என்ட்ரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கான சுவிட்ச் பாக்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டியூப்லைட் 1க்கு இங்கே ஒரு சுவிட்ச் பாக்ஸ், இங்கே ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று. பவர் பாயிண்ட்டை ப்ளூவில் வச்சுப்போம். இது பவர் பாயிண்ட் 1. இந்த இடத்துல பவர் பாயிண்ட் 2, ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பவர் பாயிண்ட்டு, பவர் ப்ளக்கு. சரிங்களா? ஸோ நமக்கு மொத்தம் எவ்வளவு? 10 கம்ப்யூட்ரு, 10 டியூப்லைட்டு, 5 சீலிங் ஃபேனு, 1.5 டன் ஏசி 2, ஸ்கேனர் 1, பிரிண்டர் 1, யூபிஎஸ் 1. சரிங்களா? ஸோ இதில் ஸ்கேனரு, பிரிண்டரு, யூபிஎஸ் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 10 டியூப்லைட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 5 ஃபேனுக்கான ஒயரிங்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ சுவிட்ச் பாக்ஸ் 1, சுவிட்ச் பாக்ஸ் 2, சுவிட்ச் போர்டு 3, சுவிட்ச் போர்டு 4. இந்த இடத்துல அதே மாதிரியே சுவிட்ச் பாக்ஸ் 5, இது சுவிட்ச் பாக்ஸ் 5, SB6, SB7, இது SB8. இதுக்கு நேராக இங்கே SB9, SB10, SB11. ஸோ இதுதான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு.
கம்ப்யூட்டர் சென்டருக்கான அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு நாம் இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போக போகிறோம். எவ்வளவு டியூப்லைட் இருக்குது? 10 டியூப்லைட்டு, 5 ஃபேனு, ஸோ 2 ஏசி, ஒரு யூபிஎஸ்ஸு, ஒரு பிரிண்ட்ரு, ஒரு ஸ்கேனர். சின்ன கம்ப்யூட்டர் சென்டர். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கான லோடு கேல்குலேஷன், டோட்டல் லோடு கேல்குலேஷன் போட போகிறோம். டோட்டல் லோடு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன, நமக்கு ஃபஸ்ட்டு மெயினாக கம்ப்யூட்டர் சென்டருங்கிறதுனால கம்ப்யூட்டர் லோடு தான் ஃபஸ்ட்டு. எவ்வளவு கம்ப்யூட்டர் வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 10 கம்ப்யூட்டர் வைக்க போகிறோம். 10 நம்பர்ஸ். சரிங்களா? அப்போது ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் எத்தனை ப்ளக் பாயிண்ட் தேவைப்படுதுன்னா 2 ப்ளக் பாயிண்ட் தான். சரியா? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்னா மினிமம் சிபியூவுக்கு ஒன்று, மானிட்டருக்கு ஒன்று. ஸோ 2 ப்ளக் பாயிண்ட் தேவைப்படுது. ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு 100 வாட்ஸ்ன்னு வச்சு 2 ப்ளக் பாயிண்ட்டு. ஸோ 10 × 2 × 100 அப்ராக்சிமேட் கேல்குலேஷன்ஸ் தான் இது. அப்ராக்சிமேட்டாக இது 2000. கம்ப்யூட்டர் லோடு மட்டும் 2000 வாட்ஸ். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அடுத்து டியூப்லைட்டு லோட் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளவு டியூப்லைட் நம்ம 10 டியூப்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 10, ஒரு டியூப்லைட் 40 வாட். இப்போ எல்லாமே எல்இடி தான் போடுறாங்க. இது ரொம்ப பழைய மெத்தடாக இருக்குது. நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 வாட்ஸ்னு வச்சுக்குவோம். அப்ராக்சிமேட்டாக 40 வாட்ஸ்னு வச்சுக்கிட்டாக்கா 400 வாட்ஸ். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சீலிங் ஃபேன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 5 நம்பர்ஸ். இது 10 நம்பர்ஸ். 5 சீலிங் ஃபேன் எப்படி இருந்தாலும் வேணும். எல்லா நேரங்களையும் நம்ம ஏசி ஆப்ரேட் பண்ண மாட்டோம் குளிர்காலத்தில். 60 வாட் ஒரு ஃபேனுக்கு. ஸோ 5 ஃபேனு, மொத்தம் 300 வாட்டு. சரியா? அடுத்து ஏசி. இதுதாங்க மெயின். ஏசி யூனிட்டுக்கு நம்ம 1.5 டன் ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறோம். 1.5 டன் அப்படிங்கும்போது அது அப்ராக்சிமேட்டாக விச் இஸ் ஈக்குவல் டு 1500 வாட்ஸ். 2 ஏசி தேவைப்படுது. 1500 வாட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3000 வாட்ஸ். சரியா? அதுக்கு அடுத்து நம்பர் 5 ஸ்கேனர் ஒன்று தான். நமக்கு ஒரு ஸ்கேனர் 100 வாட்ஸ் அப்ராக்சிமேட்டானு வச்சுக்கிறோம். சிமிலர்லி அடுத்ததான் பிரிண்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 2 × 100. 2 பிரிண்டர் தேவைப்படும். சரிங்களா? ஒரு ஸ்கேனர் தான், ஆனால் 2 பிரிண்டர். ஏன்னா நம்ம பெரும்பாலும் ஸ்கேனிங்லாம் இப்போ மொபைலே பண்ணியிருக்கிறதுனால யாரும் கடையில் போய் ஸ்கேன் பண்ண கிடையாது. அதனால் நம்ம ஸ்கேனர் 1ன்னு வச்சுப்போம். பிரிண்டருங்கிறது 2ன்னு வச்சுப்போம். யூபிஎஸ் அதுதான் ரொம்ப மெயினு. கரண்ட்டு போயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக 5 kVA யூபிஎஸ். 5 kVAங்கிறது அப்ராக்சிமேட்லி 500 வாட்ஸ். ஸோ டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லோடு எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 6540 வாட்ஸ். ஸோ இப்போ 6540 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு எவ்வளோ அப்படின்னா 3 ஃபேஸ் 4 ஒயர் கனெக்ஷன் தான் தேவை. 3 ஃபேஸ் சப்ளை கண்டிப்பாக தேவை. 3 ஃபேஸ் 4 ஒயர் RYB நியூட்ரல். ஓகேவா? 3 ஃபேஸ் 4 ஒயர் சப்ளை சிஸ்டம் வேணும். அதே மாதிரி நம்ம 3 ஃபேஸை பிரித்து நம்ம லோடை கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம அப்போ எவ்வளவு சப் சர்க்யூட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஏசி யூனிட்ஸ் 2 ஏசி யூனிட்டையும் ஃபேஸ் 1ல் கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஏசி யூனிட்ஸ் எவ்வளவு? 2. ஸோ ஃபேஸ் 1ல் 2 சப் சர்க்யூட் போட்டு
2 ஏசியையும் கனெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபேஸ் 2. இது ப்ளூ ஃபேஸ்னு வச்சுப்போம், இது க்ரீன் ஃபேஸ்னு வச்சுப்போம். க்ரீன் ஃபேஸ் கிடையாது, எல்லோ ஃபேஸ். ஸோ எல்லோ ஃபேஸ்னு வச்சுப்போம். எல்லோ ஃபேஸ்க்கு கம்ப்யூட்டரும் பிரிண்டரும். கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர். இந்த ஃபேஸ் நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு ஏசி இந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஒரு இதுலேயும், ரெண்டாவது ஏசி ஸ்கேனரையும் இன்னொரு இதுலேயும் ஃபேஸ்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர். இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 10. ஸோ எவ்வளவு? 10 × 2 20. சரியா? எத்தனை சாக்கெட் வேணும்? 20 சாக்கெட் வேணும் நமக்கு. பிரிண்டர் 2. சரியா? பிரிண்டர் சாக்கெட் ஃபார் பிரிண்டர் வந்து சாக்கெட்ஸ் எவ்வளவு தேவை அப்படின்னா 2. சிமிலரி ஸ்கேனர் 1 தேவை. அதுக்கான சாக்கெட் வேணும் அப்படின்னு பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்கெட்ஸ் வந்து 23. சாக்கெட் ஃபார் ஸ்கேனர் ஸோ எல்லா சாக்கெட்டையும் கூட்டினா எவ்வளவு சாக்கெட்ஸ் தேவைப்படுது? டோட்டல் சாக்கெட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 23. சரிங்களா? ஸோ டோட்டல் லோடு வந்து 23 × 100. டோட்டல் லோடு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 23 × 100. ஏன்னா ஒவ்வொரு இதுவும் 100 அப்ராக்சிமேட்டாக எடுக்குது. ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் 100 வாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். 2300 வாட்ஸ். அப்போ நமக்கு எவ்வளவு சப்சர்க்யூட் வேணும்? 3 சப்சர்க்யூட் வேணும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 800 வாட்ஸுக்கு ஒரு சப்சர்க்யூட்டு. அப்போ 2300 வாட்ஸுக்கு 2300 டிவைடடு பை 800 அப்படி போட்டாக்கா உங்களுக்கு 2.9 வரும். நம்ம சப்சர்க்யூட்னு பிரிக்கும்போது 2.9 அப்படிலாம் வருமா? வராது. ஸோ 800 வாட்ஸ் வரைக்கும் ஒரு சப்சர்க்யூட்டு. 800 வாட்ஸ்லேருந்து 1600 வாட்ஸ் வரைக்கும் ரெண்டாவது சப்சர்க்யூட்டு. 1600 வாட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுனாலே மூணாவது சப்சர்க்யூட். அப்போ நமக்கு எவ்வளோ டோட்டல் சப்சர்க்யூட் வேணும்? இதில் 3 சப்சர்க்யூட்ஸ். ஓகே, என்னது? ஃபேஸ் 2க்கு. சரியா? இது எல்லாமே ஃபேஸ் 2ல் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். கடைசியாக ஃபேஸ் 3. ஃபேஸ் 3 அது வந்து ஆர் ஃபேஸ்னு வச்சுக்குவோம். ஆர் ஃபேஸ் 3 எப்படி வேணால் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆர் ஃபேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? லைட் அண்ட் ஃபேன் லோட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். லைட் அண்ட் ஃபேன் லோட்ஸ். ஸோ டியூப்லைட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 × 40 வாட்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சீலிங் ஃபேன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 5 × 60 300 வாட்ஸ். நமக்கு எவ்வளோ வருது மொத்தமாக வாட்டேஜ்? 340 வாட்ஸ் தான் வருது. ஸோ ஒரே ஒரு சப்சர்க்யூட்டே போதும். ஓகேவா? ஸோ ஒன்லி ஒன் சப்சர்க்யூட் இஸ் நீடட். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமாக அடுத்ததாக கேல்குலேஷன் ஆஃப் கரண்ட்டுக்கு வரும். கேல்குலேஷன் ஆஃப் கரண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டல் கரண்ட்டு கேல்குலேட் பண்ணுறதோட காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு எவ்வளவு அதிகமான கரண்ட்டு வருதோ அந்த அளவுக்கு அதிகமான திக்கான ஒயராக போடணும். ஸோ கம்மியான கரண்ட்டு வந்ததுன்னா கம்மியான திக்னஸ் இருக்கக்கூடிய கரண்ட்டை ஒயரை போட்டால் போதும். சரிங்களா? இப்போ நமக்கு டோட்டல் கரண்ட் எவ்வளவு அப்படின்னு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வர்ற கரண்ட் எவ்வளவு அப்படின்னு, டோட்டல் இன்கமிங் கரண்ட்டு. சப்சர்க்யூட்டுக்குள்ளே வர கரண்ட் வேறு, டோட்டல் இன்கமிங் கரண்ட் எல்லா லோடும் ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா டோட்டல் இன்கமிங் கரண்ட் IL = டோட்டல் பவர் டிவைடடு பை √3 VL cos θ. உங்களுக்கு புரியுதா? பவருக்கான ஃபார்முலாலேருந்து டெரைவ் பண்ணி வந்திருக்கோம். பவர் =
விஎல் ஐஎல் காஸ் தீட்டா. இப்போ நமக்கு என்ன வேணும், லோட் கரண்ட் மட்டும்தான் வேணும், டோட்டல் கரண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு அஷ்யூம்டு பவர் எவ்வளவு, டோட்டல் பவர், அதுலேருந்து அஷ்யூம்டு டோட்டல் பவருங்கிறது 6000 வாட்ஸு டிவைடட் பை √3. விஎல்ங்கிறது என்னது, லைன் வோல்டேஜ். லைன் வோல்டேஜுங்கிறது 415 இன்டூ காஸ் தீட்டா. பவர் ஃபேக்டர் 1ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக பவர் ஃபேக்டர் 1 இருக்காது, 0.9 இருக்கும், 0.8 இருக்கும். இந்த இடத்துல பவர் ஃபேக்டர் அஷ்யூமிங் பவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ இது வந்து லைன் வோல்டேஜ் தான் 415. சரிங்களா? ஸோ லைன் வோல்டேஜ் 415 அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ மேக்ஸிமம் கரண்ட் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, லோட் கரண்ட் எவ்வளவு அப்படின்னா 9.09 ஆம்ஸ்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ 9.09 ஆம்ஸ் தான் லோட் கரண்ட் அப்படின்னா நாம் எப்பயுமே 2 இன்ட்டு ஃபுல் லோடு கரண்ட் அப்படின்னு போட்டு தான் நம்ம வந்து ஃபியூஸ் ரேட்டிங்ஸ் கேல்குலேட் பண்ணணும். இது வந்து காமன் மெத்தட். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இதில் அதிகபட்சம் எவ்வளோ வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 9.09 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 18.18 ஆம்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 18.18 ஆம்ஸ் அதிக அளவு கரண்ட் வரக்கூடிய அளவுக்கு நாம் மெயின் சுவிட்சை செலக்ட் செய்ய வேண்டும். ஸோ இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் ஆஃப் மெயின் சுவிட்சுக்கு போயிடுறோம். மெயின் சுவிட்ச் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா 18.18 ஆம்ஸை வித் ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து மெயின் சுவிட்சை செலக்ட் பண்ணணும். ஸோ 18 ஆம்ஸ் கரண்ட்டை தாங்குகிற அளவுக்கு மெயின் சுவிட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அந்த டேபிளர் காலமாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் அனுப்பியிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு 15 ஆம்ஸை தாண்டிட்டாலே உங்களுக்கு வந்து அடுத்ததாக உங்களுக்கு இருக்க போகிறது 36 ஆம்ஸ் 500 வோல்ட் ஐசிடிபி switch is selected for main switch. இன்சுலேட்டட் கிளாட் ட்ரிபிள் போல் சுவிட்ச். சரிங்களா? ஐசிடிபிங்கிறது. ஸோ நமக்கு 18 ஆம்ஸ் கரண்ட் வந்தாலும் நமக்கு அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 36 ஆம்ஸ்க்கான சுவிட்ச் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் இட் எக்ஸீட்ஸ் த 15 ஆம்ஸ் நம்ம இந்த கரஸ்பாண்டிங் இந்த சுவிட்சுக்கு தான் நம்ம போகணும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம மெயின் சுவிட்சுக்கு தான் வந்து 36 ஆம்ஸுக்கு தேவை. அதுக்கப்புறம் வந்துட்டிங்கன்னா சப் சர்க்யூட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டிங்கன்னா ஆர் ஃபேஸு, ஒய் ஃபேஸு, பி ஃபேஸுக்குன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு நமக்கு வந்து நம்ம வந்து ஒயரோட திக்னஸும் சரி சுவிட்சும் சரி கம்மியான ஸ்பெசிஃபிகேஷனில் போட்டால் போதும். ஏன்னா கரண்ட்டு ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஓகே. ஸோ ஃபேஸ் ஆர் ஃபேஸ்னு வச்சுக்கிடுவோம். ஃபேஸ் 1ல் என்ன நடந்திருக்கு, 2 ஏசி கனெக்ட் ஆகிருக்கு. டோட்டல் லோடு ஆர் ஃபேஸில், அதாவது ஃபேஸ் 1 அதில் டோட்டல் லோடு என்ன கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஏசி கனெக்ட் ஆகிருக்கு. அது வந்து 3000 வாட்ஸ். அப்போ வோல்டேஜ் எவ்வளவு, 230 வோல்ட்டு. ஸோ இப்போ நமக்கு எவ்வளவு பவர் வருது ஒவ்வொரு இதுலேயும். சப் சர்க்யூட் 1ல் 3000 டிவைடட் பை 230 P by V. I is equal to P by V. அதுதான் 230. 3000 divided by 230 எவ்வளவு, 13.04 ஆம்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வருது கரண்ட்டு, 18.18. இதில் 13.04. ஓகே. ஸோ டோட்டல் கரண்ட்டு வந்து 13.04. சப் சர்க்யூட் 1 ஏன்னா 2 சப் சர்க்யூட் பிரிச்சிடும்ல. 800 இதுக்கு மேலே வாட்ஸுக்கு போனாலே 2 சப் சர்க்யூட் பிரிச்சிடும்ல. ஃபஸ்ட் ஏசி ஒரு சப் சர்க்யூட்லையும் செகண்ட் ஏசி செகண்ட் சப் சர்க்யூட்லையும் தானே போகுது. ஸோ சப் சர்க்யூட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா சப் சர்க்யூட் 1ல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1500 டிவைடட் பை 230. 1500 டிவைடட் பை 230 பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.52 ஆம்ஸ் தான். ஸோ 6.52 ஆம்ஸ் தான் நமக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போ அதுக்கு தக்கவாறு சுவிட்சு போட்டால் போதும். சரிங்களா? சப் சர்க்யூட் 1ல் 6.52, சப் சர்க்யூட் 2ல் 6.52. 6.52க்கு தக்கவாறு நம்ம வந்து சுவிட்ச் கனெக்ஷன் போட்டால் போதும். அதே மாதிரி ஒய் ஃபேஸ்னால் ஒயில் எடுத்துக்கிடுவோம். ஃபேஸ் ஒய். ஓகே. ஃபேஸ் ஒய் எப்படி அப்படின்னா டோட்டல் லோடு எவ்வளவு, இதில் தான் டோட்டல் லோடு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 2300 வாட்ஸ். சரிங்களா? இப்போ கரண்ட் I is equal to
P by V. 2300 divided by 230. 2300 divided by 230 approximately equal to 10 amps. Exactly equal to 10 amps. ஓகேவா? ஸோ இப்போ சப்சர்க்யூட் 1, சப்சர்க்யூட் 2, சப்சர்க்யூட் 1, 2, 3 மூணாக பிரித்து வச்சுருக்கோம்ல. சப்சர்க்யூட் 1 கரண்ட் இன் சப்சர்க்யூட் 1 அண்டு 3 என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 800, ஏன்னா அதில் பவர் அவ்வளோதானே, 800 டிவைடட் பை 230 which is equal to 3.48 amps. சப்சர்க்யூட் 2ல் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா கம்மியான பவர் தான் இருக்குது. 700 டிவைடட் பை 230 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3.04 amps. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 3.48க்கும் நம்ம அதே சுவிட்சு தான் போட போகிறோம், 3.04க்கும் அதே சுவிட்சு தான் போட போகிறோம். பட் எனிஹவ் நம்ம வந்து கேல்குலேஷன்ஸ் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? கடைசியாக பி ஃபேஸ். ஃபேஸ் பிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் லோட் 740 watts. சரிங்களா? ஸோ கரண்ட்டு ஐ எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 740 டிவைடட் பை 230 விச் இஸ் ஈக்குவல் டு 3.22 amps. இது வந்து டோட்டல் கரண்ட் இன் ஃபேஸ் பி. நம்ம இதுலேயும் 3 சப் சர்க்யூட்டாக பிரிச்சிருக்கோமா? ஸோ 3 சப் சர்க்யூட்டாக பிரிக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சப் சர்க்யூட்டுக்கு 280, 1 and 2க்கு சப் சர்க்யூட் 1 and 2க்கு 280 divided by 230 which is equal to எவ்வளவு 1.22 amps. ஸோ கம்மியாயிடுச்சு இதில் கரண்ட்டு. சிமிலர்லி சப் சர்க்யூட் 3க்கு 140 divided by 230 0.81 amps. Sorry, 0.61 amps. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செலெக்ஷன் ஆஃப் த மெயின் ஸ்விட்ச் RYBக்கு. ஓகேவா? ஸோ மெயின் சுவிட்ச் ஆருக்கு தனியாக ஒரு மெயின் சுவிட்சு, ஒய்க்கு தனியாக ஒரு மெயின் சுவிட்சு, பிக்கு தனியாக ஒரு மெயின் சுவிட்சு. ஸோ மேக்ஸிமம் கரண்ட் இன் ஈச் ஃபேஸ் வந்து செலெக்ஷன் ஆஃப் மெயின் ஸ்விட்ச். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச கரண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.04 அதிகபட்சமே அவ்வளவுதான். அப்போ நாம் இதை கடந்துட்டதுனால என்ன அப்படின்னா 30 amps 250 volt DPIC மெயின் சுவிட்ச் இஸ் செலக்டட். ஓகேங்களா? அதில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெயின் சுவிட்சில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம எவ்வளவு செலக்ட் பண்ணிப்போம் 36 amps 415 voltக்கு இன்சுலேட்டட் கிளாட் ட்ரிபிள் போல். அது நம்ம இதுவும் இன்சுலேட்டட் கிளாடு தான், இது டபுள் போல் சுவிட்சு. அது வந்து மெயின் சுவிட்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு ஃபேஸுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சப் சர்க்யூட்லையும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு அதிகபட்ச கரண்ட் எவ்வளவு போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6.52 amps தான். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 15 amps 250 volt 4-way டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ். 4-way டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும். சரிங்களா? சிமிலர்லி ஒயர் சைஸு. இப்போ ஒயர் சைஸில் தாங்க நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் லைன் கரண்ட் இன் இன்கமிங் லைன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா மெயினாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா டோட்டல் கரண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.09 amps டோட்டல் கரண்ட் வருது. ஓகே, அப்போ மேக்ஸிமம் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13.04. அப்போ கரண்ட் ரேட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கரண்ட் ரேட்டிங் 2 into that வேல்யூ. ஓகே, எப்பயுமே வந்து உங்களுக்கு அது எவ்வளவு கரண்ட் வருதோ அதை 2ஆல் பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு அதுக்கு தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் 26.08 amps. சரிங்களா? இந்த 26.08 ஆம்ஸுக்கு தான் நாம் வந்து செலக்ட் பண்ணணும் சுவிட்சை, ஒயரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ
இதுக்கு நம்ம எவ்வளவு என்ன ஒயர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 26 ஆம்ஸ் கரண்ட்டு போகிறதுக்கு நாம் 8 mm² ஒயர் செலக்ட் பண்ணணும். செலெக்ஷன் ஆஃப் ஒயர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 8 mm² ஒயரு 7/1.12 mm சிங்கிள் கோர் பிவிசி காப்பர் கண்டக்டர் ஒயர் இஸ் செலக்டட். சரிங்களா? சிங்கிள் கோர் காப்பர் கண்டக்டர் ஒயர் இஸ் செலக்டட். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு 1 mm² ஒயரு 1.5 mm² ஒயர்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இதில் நம்ம அதிக அளவு கரண்ட்டு வர்றதுனால இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த 26 ஆம்ஸ் கிட்டத்தட்ட கரண்ட்டு வர்றதுனால அதிகபட்ச கரண்ட்டு வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம அதிகபட்ச திக்னஸ் கொண்ட ஒயரான 8 mm² ஒயரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து மெயின் போர்டுக்கு வரக்கூடிய ஒயருக்கான திக்னஸ். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஆர் ஃபேஸ்க்கு கரண்ட் எவ்வளவு இருக்குது? கரண்ட் இன் ஈச் சப் சர்க்கியூட் ஃபேஸ் ஆர் கரண்ட் எவ்வளவு இருக்குது? ஈச் சப் சர்க்கியூட்டில் 6.52 ஆம்ஸ் அதிகபட்ச கரண்ட்டு. ஓகேவா? ஒவ்வொரு ஏசிக்கும். அப்போ ஒரு ஏசிக்கு 6.52, அப்போது 2 × 6.52 is equal to 13.04 ஆம்ஸ். இப்போ 13.04 ஆம்ஸ் வந்து ஒவ்வொரு சப் சர்க்கியூட்லேயும் கரண்ட்டு போகுது. இதில் ஏசி 1க்கு அதிகபட்சமாக 13.04 ஆம்ஸ் கரண்ட்டு போகலாம். ஏசி ப்ளக் பாயிண்ட் 2க்கு 13.04 ஆம்ஸ் கரண்ட்டு போகலாம். அதிகபட்சமாக 6.52 தான் போகும். பட் நம்ம ப்ரிகாஷியஸாக 2 × 6.52 13.04 போடுறோம். அப்போ நீங்கள் இதை போய் டேபுலர் காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 mm² ஒயரே போதுமானது. 3/1.06 mm, அதாவது 2.5 mm² ஒயர்னு தான் சொல்லுவாங்க. இதை நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது 2.5 mm² ஒயரு 1.5 mm² ஒயரு 1 mm² ஒயரு அப்படி தான் கேட்டு வாங்குவீங்க. சிங்கிள் கோர் பிவிசி காப்பர் கண்டக்டர் ஒயர் வாங்கியிருக்கோம் ஃபார் ஏசி யூனிட். இது ரெண்டுமே ஏசி யூனிட்டுக்கு தான் உங்களுக்கு அதிகபட்ச திக்னஸ் கொண்ட ஒயரான 2.5 mm² ஒயர் வரும். சரிங்களா? 2.5 mm² ஒயர் நீங்கள் இப்போ கூட நீங்கள் வீட்டில் ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 110 ஏசி ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு வகையான ஒயர்ஸும் ஒரு வகையான இதையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 110க்கு மேலே போகக்கூடிய ஏசிக்கு அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு எம்சிபி ஒன்று இருக்கும், அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஒயர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து ஒய் ஃபேஸ் ஒயில் நம்ம என்ன மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 3.48 ஆம்ஸ். எல்லோ ஃபேஸில் 3.48 ஆம்ஸ் அதிகபட்ச கரண்ட்டு போகுது. 2 × 3.48 ஆம்ஸ்னு போட்டாக்கா அப்ராக்சிமேட்லி 6.96 ஆம்ஸ். இப்போ நமக்கு அதுலேயும் இதுலேயும் இருக்கக்கூடிய ஒயரோட அளவு கரண்ட்டோட அளவு குறைஞ்சிருச்சா? இப்போ கரண்ட்டோட அளவு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 1.5 mm² ஒயரே போதுமானது. ஏன்னா 6.96 தான் அதிகபட்ச கரண்ட்டு. அங்கே பாருங்கள் 13 ஆம்ஸ் அதிகபட்ச கரண்ட்டு, இங்கே 6.96 அதிகபட்ச கரண்ட்டு. 6.96 அதிகபட்ச கரண்ட்டுனா நமக்கு 1.5 mm² ஒயரே போதுமானது. சரிங்களா? 1.5 mm², 3/0.737 mm PVC copper conductor cable is used. காப்பர் கண்டக்டர் கேபிள் இஸ் யூஸ். கேபிள்னாலும் ஒயர்னாலும் எல்லாம் சேம். சரிங்களா? உங்கள் புக்கில் கேபிள்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒயர்னு கூட வச்சுக்கலாம். கடைசியாக வரப்போகிறது பி ஃபேஸ்க்கு, அதாவது ஃபேஸ் 3க்கு ப்ளூ ஃபேஸ். ஓகேவா? RYB பிளாக். ஓகே, எவ்வளவு இதில் மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1.22 ஆம்ஸ் தான். ஸோ ஃபுல்லோட கரண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1 × 2 × 1.22 ஆம்ஸு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எவ்வளவு 2.44 ஆம்ஸ்.
பார்த்தீங்களா, அதை விட இதில் குறைஞ்சிருச்சு. அதில் 6.96, இதில் 2.44 தான். அப்போ இதுக்கு என்ன ஒயர் போட்டால் போதும், 1 mm² ஒயர் போட்டால் போதும். 1 mm², 1 டிவைடட் பை 1 பை, ரொம்ப தின்னான ஒயர், சிங்கிள் கோர் பிவிசி காப்பர் கண்டக்டர் கேபிள் இஸ் யூஸ்ட். இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த இடத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல அதிகபட்ச கரண்ட்டு 2.44. நீங்கள் போய் அட்டவணை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டேபிளர் காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2.44 அதிகபட்ச கரண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 mm² ஒயரே போதுமானது. அப்படியே இங்கே வாங்க, 6.96 ஆம்ஸ் கரண்ட் வருது இதில் ஒய் ஃபேஸில். அப்போ நமக்கு தேவையானது இதை விட கொஞ்சம் திக்கான ஒயராக தேவை. அதாவது 1.5 mm² ஆனது தேவை. இதில் 6.96 போயிடுச்சுன்னா இப்போ அதை விட கொஞ்சம் அதிகமான அளவு கரண்ட் கூட போகுது. 13.04 ஆம்ஸ் கரண்ட்டு போகிறது. அப்போ 13.04 ஆம்ஸ் கரண்ட்டு போகுதுன்னா அதுக்கு அதை விட திக்கான ஒயரான 1.5 mm² விட அதிகமான திக்கானது என்னதுன்னு பார்த்தா 2.5 mm² திக்னஸ் கொண்ட ஒயரே போதுமானது. அப்படியே கொஞ்சம் மேலே வாங்க, மெயின் ஃபேஸ்க்கு வரும்போது எவ்வளவு போட்டிருப்போம், 26.08 ஆம்ஸ். அதாவது இது மெயினாக போஸ்ட்லேருந்து நம்ம போர்டுக்கு வர்ற சப்ளை. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 8 mm² ஒயர், 8 mm² ஒயர் கொண்ட நல்ல திக்கான 7/1.12 mm சிங்கிள் கோர் காப்பர் கண்டக்டர் கேபிள் இஸ் யூஸ். பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ உங்களுக்கு ஒயரோட ஸ்பெசிஃபிகேஷன் 1 mm², 1.5 mm², 2.5 mm²க்கு அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 mm² ஒயர் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் இது எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்போம், அந்த டேபிளர் காலம்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஒயர் கால்குலேஷன்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஒயர் கால்குலேஷன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, பிவிசி காண்டுவிட்டு கால்குலேட் பண்ணணும். பிவிசி காண்டுவிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம செலக்ஷன் ஆஃப் பிவிசி காண்டுவிட், அந்த பிவிசி காண்டுவிட்டில் நிறையா சைஸஸ் கொண்ட பிவிசி காண்டுவிட் இருக்குது. ஸோ இப்போ வந்து மெயின் போர்டுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வர்றதுக்கு மெயின் போர்ட்லேருந்து அதிக அளவு திக்னஸ் கொண்ட ஒயர்கள் அதில் வரும். சரிங்களா? மெயின் போர்ட்லேருந்து ஒயர் ஒயர் செலக்ட் பண்ணியிருக்கோம், 8 mm² ஒயர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 8 mm² ஒயருங்கிறது திக்காக இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ ஒயர் வரும்னா 4 ஒயர் வரும். 4 திக்கான ஒயர் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா 8 mm² ஒயர் இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் என்ன பிவிசி காண்டுவிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 31.8 mm. ஓகேவா? திக்னஸ் கொண்ட அந்த 31.8 mm பிவிசி காண்டுவிட் வந்து செலக்ட் பண்ண வேண்டும். எதுக்கு? மெயின் போர்டுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு வர்றதுக்கு. ஆர் ஃபேஸுக்கு வர்றதுக்கு, ஒய் ஃபேஸுக்கு வர்றதுக்கு, பி ஃபேஸுக்கு வர்றதுக்கெலாம் நமக்கு அதிக அளவு அதே ஒயர் தான், அதே ஒயர் தான் வரும். அந்த அளவு திக்னஸான ஒயர் கிடையாது. அதே அதிகமான ஒயர் இருந்தாலும் அதுக்கு ஆர் ஃபேஸ்க்கு நமக்கு என்ன அப்படின்னாக்கா 19 mm பிவிசி காண்டுவிட். அதாவது 2 சைஸஸில் தான் நமக்கு பிவிசி காண்டுவிட் வருது. ஒன்று 31.8 mm, அதை விட்டால் 19 mm. 31.8 mm பிவிசி காண்டுவிட்டை விட்டாக்கா அதுக்கு அடுத்து 19 mm பிவிசி காண்டுவிட்டு தான் வரும். இதே பிவிசி காண்டுவிட்டை நம்ம ஒய் ஃபேஸுக்கும் பி ஃபேஸுக்கும் போட்டு விடுகிறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சைஸ் கொண்ட பிவிசி காண்டுவிட்டுங்கிறத நம்ம முடிவு செய்து விட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல எவ்வளவு பிவிசி காண்டுவிட் தேவை அப்படின்னு இருக்குல்ல, இந்த 19 mm பிவிசி காண்டுவிட் எந்த இடத்துக்கு தேவை அப்படின்னு பார்த்தாக்கா இந்த 31.8 mmங்கிறது மெயின் போர்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு இது அப்ராக்சிமேட்டாக 2 மீட்டர் இருந்தாலே போதும். ஏன்னா ரொம்ப கம்மி, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மெயின் போர்டுக்கு போக வேண்டியது அது 2 மீட்டர் அப்ராக்சிமேட்லி.
சரிங்களா? பக்கத்தில் தானே இருக்கும் மெயின் போர்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 19mm பிவிசி கான்டுவிட் தான் என்டையர் கம்ப்யூட்டர் சென்டர் முழுக்க போகும். என்டையர் கம்ப்யூட்டர் சென்டர் முழுக்க போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு டேபுலர் காலத்தை போட்டு நாம் அதுக்கு உண்டான சில விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னாக்கா ஆர் ஃபேஸுக்கு நமக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டேபுலர் காலத்தை போட்டுக்கிடுங்க. டேபுலர் காலத்தில் வெர்டிக்கல் ரன் அதுக்கு அடுத்து ஹரிசாண்டல் ரன், அடுத்து சீலிங் ரன், டோட்டல். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஃபேஸ்க்கு ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ஏசிக்கான இதை முடிச்சிடுவோம். ஆர் ஃபேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து எதுக்கு போகணும்? பவர் பிளக் 1. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து பவர் பிளக் 2 ரெண்டுத்துக்கு போகணும். ஸோ வெர்டிக்கல் ரன் 1.5 + 1.5. சரிங்களா? இந்த வெர்டிக்கல் ரன்னுங்கிறது 1.5 + 1.5. இந்த இடத்துல தான் சார் நமக்கு டவுட்டே வரும். இந்த 1.5 மீட்டருங்கிறது எப்படி வந்தது, இந்த 1.5 அப்படிங்கிறது என்னது எப்படி வந்தது அப்படின்னு. அதாவது வெர்டிக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா கீழிருந்து மேலே அல்லது மேலிருந்து கீழே. ஓகே, அப்படி போனால் அது வெர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மேலே 1.5 மீட்டர் போகுது. ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி போட்டு காட்டிடுறேன். இது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸு, இது பவர் ப்ளக்னு வச்சுக்குவோமே. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது, இதுலேருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் எங்கே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி நமக்கு 1.5 மீட்டர்ஸில் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதுலேருந்து மேலே ஒரு 1.5 மீட்டர்ஸ் போகணும். ஓகேவா? மேலே ஒரு 1.5 மீட்டர்ஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து அப்படியே செங்குத்தாக மேலே ஒரு 1.5 மீட்டர்ஸ் போகுது. சிமிலர்லி நமக்கு பவர் ப்ளக்கு மேலேருந்து 1.5 மீட்டர்ஸ் கீழே இறங்குது. இது பவர் ப்ளக் இருக்குன்னா 1.5 மீட்டர்ஸ் கீழே இறங்குது. மேலே எவ்வளவு போகுதோ அவ்வளவு கீழே இறங்குது. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மேலே ஒரு 1.5 மீட்டர் போகுது, அதுக்கப்புறம் 1.5 மீட்டர் மேலேருந்து கீழே விழுது. ஏன்னா பிவிசி கண்டுவிட்டு அப்படியே சைடில் அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வெர்டிக்கல் ரன்னுங்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரிசாண்டல் ரன்னுங்கிறது என்ன அப்படின்னாக்கா சைடு வாக்கில் போகிறது. இதுதான் ஹரிசாண்டல், இது வெர்டிக்கல். இப்படி போகுதில்ல, இது கனெக்ட் ஆகுதில்ல, இது ஹரிசாண்டல். இந்த ஹரிசாண்டல் ரன்னுங்கிறது நீங்கள் அந்த அட்டவணையை போய் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து நமக்கு பவர் ப்ளக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ அதை பார்க்க முடியுதா பார்ப்போம். இப்போ நமக்கு அந்த டயக்ராமோட சப்போர்ட்டு தேவைப்படுது. இந்த டயக்ராமோட சப்போர்ட்டை வச்சு தான் நம்ம அந்த டயக்ராம் நம்ம இப்போ டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டயக்ராமை நீங்கள் யூடியூப் வீடியோவில் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் தெரியும். அதில் நம்ம வரைஞ்சிருப்போம். இதோ அந்த டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பவர் ப்ளக் 1 இங்கே இருக்கும். இதுதான் பவர் ப்ளக்கு. இது பவர் ப்ளக் 2, இது பவர் ப்ளக் 1ன்னு வச்சுப்போமே. இந்த இடத்துல தானே பவர் ப்ளக் வருது, பெருசாக போட்டிருந்தோமே. இது டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்னால் இந்த இடத்துலேருந்து நமக்கு இங்கே போகுது. இது ஒரு 0.5 மீட்டர்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ், அப்ராக்சிமேட்லி 2.25 மீட்டர்ஸ். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ், இந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 2.25 மீட்டர்ஸ் ஹரிசாண்டலாக வர்றது. இது 0.5 மீட்டர்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து இந்த சுவர்லேருந்து இந்த 2.25 மீட்டர்ஸ். புரியுதுங்களா? இப்போ இந்த
இது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பவர் பிளக் 1க்கு 2.25 மீட்டர்ஸு, இந்த பவர் பிளக் 1லேருந்து இந்த பவர் பிளக் 2 வந்து 3 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது, தள்ளி இருக்குது. 2 ஏசியும் தனித்தனி இடத்துல தானே வைக்கணும். ஸோ அதனால் டோட்டல் இது வந்து 5.25 மீட்டர்ஸ். பவர் பிளக் 1 இருக்கிறது 2.25 மீட்டர்ஸு, பவர் பிளக் 2 இருக்கிறது 5.25 மீட்டர்ஸ். இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் இப்போ பழைய இதுக்கு வருவோம், நம்ம இடத்துக்கு வருவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா வெர்டிக்கல் ரன் ஃபார் ஆர் ஃபேஸ். இப்போ இந்த ஹரிசாண்டல் ரன் எப்படி வந்ததுன்னு தெரியுதா? 0.5 + 2.25, இது எல்லாமே அப்ராக்சிமேட் கேல்குலேஷன் தான், சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் ரன் எப்படி வந்தது, ஹரிசாண்டல் ரன் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுங்களா? இதில் இந்த சீலிங் ரன்னுங்கிறது கிடையாது, சரிங்களா? சீலிங் ரன்னுங்கிறது கிடையாது. ஒரு சில இடத்துக்கு அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஃபேனுக்கு நமக்கு வந்து சீலிங் ரன்னுங்கிறது வரும், ஓகேவா? சீலிங்கில் நமக்கு ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால வரும். இப்போ டோட்டல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 5.75. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து பவர் பிளக் 2க்கு போகுது, அதே இது 1.5 1.5 வெர்டிக்கல் அப்பு வெர்டிக்கல் டவுன், ஓகேவா? இது வெர்டிக்கல் அப்பு, இது வெர்டிக்கல் டவுன். மேலே எவ்வளோ போதோ அதே அளவு கீழே வருது. ஹரிசாண்டல் ரன்னு அதே 0.5 தான். ஆனால் இந்த 2.25க்கு பதிலாக 5.25, ஏன்னா பவர் பிளக் 1லேருந்து பவர் பிளக் 2 3 மீட்டர் தள்ளி இருக்குது. 3 மீட்டர் தள்ளி இருக்கும்போது இது ஒரு 2.25, அது ஒரு 3, ஸோ டோட்டலாக 5.25. அப்போ டோட்டலாக கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் எடுத்து எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 8.75ன்னு கிடைக்கும், சரிங்களா? 8.75ன்னு கிடைக்கும். இந்த 8.75க்கு அப்புறம் அடுத்து சப் சர்க்யூட் 1, சப் சர்க்யூட் 2, இது வந்து ஆர் ஃபேஸ்க்கு முடிஞ்சு. அதுக்கு அடுத்து ஒய் ஃபேஸ்க்கு போகிறோம். ஒய் ஃபேஸ்க்கு போகும்போது இது ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ்க்கு. ஒய் ஃபேஸில் நமக்கு என்னென்ன இருக்குது? சுவிட்ச் பாக்ஸ் 1 ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்லேருந்து டு சுவிட்ச் பாக்ஸ் 1. டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் பாக்ஸ் 1க்கு வெர்டிக்கல் ரன் எவ்வளவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே 1.5 + 1.5. என்ன சார் இது 1.5 + 1.5னா கீழே இருந்து மேலே போகுது, மேலே இருந்து கீழே வருது, அதுதான் வெர்டிக்கல் ரன்னுங்கிறது. இந்த ஹரிசாண்டலில் போகிறதுல தான் நமக்கு அதிக அளவு டிஃபரன்சஸ் வரும், சரிங்களா? ஹரிசாண்டலாக போகிறது எப்படி போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சுவிட்ச் பாக்ஸ் 1ங்கிறது ஒட்டினாப்பில் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு ஒட்டினாப்பில் இருக்குது. 0.5 + 1.5, இதுதான் ஹரிசாண்டல் ரன். அதாவது உங்களுக்கு அந்த மெயின் போர்டுலேருந்து லெஃப்டில் ஒரு 0.5 மீட்டரு, அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறது ஒரு 1.5 மீட்டரு, அதுதான் இந்த ஹரிசாண்டல் ரன்னுங்கிறது. டோட்டல் எவ்வளோ வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ்னு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பாயிண்ட் பி, இந்த இடத்துல தான் சார் நமக்கு புரியாது. பாயிண்ட் பி டு சுவிட்ச் பாக்ஸ் 2. என்ன சார் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு வந்துடுச்சு, இதென்னா பாயிண்ட் பி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஒயரிங் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஓகே, அந்த இதில் வந்து அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து மற்ற சுவிட்ச் போர்டு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் பிங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்து சுவிட்ச் போர்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பிங்கிறது ஒரு ஜங்ஷன் போர்டு பாயிண்ட்டு, பாயிண்ட் சிங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு, பாயிண்ட் டிங்கிறது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு. அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு எல்லா ஒயரும் வந்துடும். டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து சுவிட்ச் பாக்ஸுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டோம். அடுத்து சுவிட்ச் பாக்ஸ் 1லேருந்து அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிட்டு தானே இந்த சுவிட்ச் பாக்ஸ் 1க்கு வரும். அதனால் நமக்கு அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டுங்கிறது தான் இந்த பிங்கிறது. இந்த ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஆல்ரெடி வந்து 2.5 மீட்டர் மேலே தான் இருக்கும். எங்கே பிவிசி கான்டுவிட் ரன் ஆகிட்டு இருக்கோ அதே இடத்துல தான் ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கும். அதனால் வெர்டிக்கல் அப்பு கிடையாது, வெர்டிக்கல் டவுன் மட்டும்தான் நமக்கு. வெர்டிக்கல் அப்பு 0, வெர்டிக்கல் டவுன் மட்டும்தான் 0.5. அதே மாதிரி ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்னென்னா பாயிண்ட் பிலேருந்து சுவிட்ச் பாக்ஸ் 2. சுவிட்ச் பாக்ஸ் 2ங்கிறது அதுலேருந்து ஒரு 1.5 மீட்டர் தொலைவில் உள்ளது. அதாவது சுவிட்ச் பாக்ஸ் 1லேருந்து சுவிட்ச் பாக்ஸ் 2 ஒரு 1.5 மீட்டர் தொலைவில் உள்ளது. அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு 1.5. ஸோ உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எவ்வளவு 3. 1.5 + 1.5 = 3, சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் பி டு சுவிட்ச் பாக்ஸ் 2 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாயிண்ட் சி டு சுவிட்ச் பாக்ஸ் 2ங்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பாயிண்ட்
இதை உங்களுக்கு இந்த டயக்ராம்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இப்போ புதுசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புது கலர் எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்குது. இந்த 0.5ங்கிறது இதுலேருந்து இதுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸு 0.5. சரியா? இந்த இடத்துலேருந்து மேலே ஒரு 1.5 போயிட்டு நமக்கு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் பிங்கிற இடத்துல வந்துடுது. இந்த இடத்துல தான் பி இருக்குது. சுவிட்ச் பாக்ஸ் 1 இருக்கிற இடம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் தான் இது பி, இது சி, இது டி. ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்டு மேலே இருக்குது. ஓகேவா? 3 டைமென்ஷனில் கற்பனை பண்ணிக்கோங்க, மேலே இருக்குது. ஸோ இந்த பிலேருந்து உங்களுக்கு அப்படியே சுவிட்ச் பாக்ஸ் 2க்கு கொண்டு போயிடுறோம். சுவிட்ச் பாக்ஸ் 2க்கு மேலே இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி வந்துடுச்சுப்பா பிவிசி கான்டுவிட்டு. திரும்ப இன்னொரு பிவிசி கான்டுவிட் எதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து பிக்கு, இந்த பிலேருந்தே நம்ம சிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறோம். சிங்கிற பாயிண்ட்லேருந்து SB2க்கு கொண்டு போகிறோம். இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாக சுவிட்ச் பாக்ஸ் 2க்கு கொண்டு போயிடுறோம். திரும்ப அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சிங்கிற பாயிண்ட்லேருந்து மேலே தான் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கே, அந்த ஜங்ஷன் பாயிண்ட் இது வந்து அதெல்லாம் வந்து ஜங்ஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஜங்ஷன் பாக்ஸு பாயிண்ட்டு எல்லாம் ஒன்று தான், இதுவும் ஜங்ஷன். சரிங்களா? இப்படி ஒவ்வொன்றையாக நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வர்றது தான் வந்து நமக்கு வந்து இது. இப்போ பாயிண்ட் C2 சுவிட்ச் பாக்ஸ் 3 அதே மாதிரி தான் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள். இது தெரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம். பாயிண்ட் C2 சுவிட்ச் பாக்ஸ் 3ங்கிறது என்னது? அது அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது வெர்டிக்கல் அப்பு கிடையாது, வெர்டிக்கல் டவுன் மட்டும்தான். ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து அப்படியே வெர்டிக்கலாக கீழே 1.5 இறங்குது. அப்படியே இல்லை, ஹரிசாண்டலில் டிஸ்டன்ஸாக ஒரு 1.5 போய் ஒரு 1.5 மீட்டர்ஸ் போயிட்டு வெர்டிக்கலாக டவுன் இறங்கி அந்த சுவிட்ச் பாக்ஸ் 3க்கு வந்துடுது. அப்படி வந்துடுச்சுன்னா எவ்வளவு மீட்டர்ஸு? இதுவும் ஒரு 3 மீட்டர்ஸு. அதே மாதிரியே டிலேருந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா சுவிட்ச் பாக்ஸ் 4, டிலேருந்து சுவிட்ச் பாக்ஸ் 4 எப்படி போகுது? அதே மாதிரியே ஒரு 1.5, இது ஒரு 1.5, 3 மீட்டர்ஸ். சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேல்குலேஷனும், இதே மாதிரியே தான் டியூப்லைட்டுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இதே மாதிரி தான் எல்லா கேல்குலேஷனும் வரும். இந்த இடத்துல என்ன சார் புதுசாக இந்த சீலிங் ரன்னு போட்டிருக்கீங்களே, இந்த சீலிங் ரன் இருக்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிடுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்கா, சீலிங் ரன் இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்துக்கிட்டாக்கா டியூப்லைட்லேருந்து ஃபேன் சார். இந்த டியூப்லைட்லேருந்து ஃபேன் 1. சரிங்களா? டியூப்லைட்லேருந்து ஃபேன் 1க்கு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வெர்டிக்கலும் கிடையாது, ஹரிசாண்டலும் கிடையாது. ஏன்னா டியூப்லைட்டும் ஃபேனும் ஒரே இதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்க போகும்போது சீலிங் ரன், டியூப்லைட்டும் சீலிங்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஃபேனும் சீலிங்கில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ நமக்கு பிவிசி கான்டுவிட்டு மேலே வரைக்கும் போயிடுச்சு. அப்போ அதுக்கப்புறம் டியூப்லைட்லேருந்து ஃபேனுக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சீலிங்கில் ஓடும். ஓகே, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, சீலிங்கில் கன்சீல்டு ஒயரிங்காக இருந்ததுன்னா உள்ளே போயிடும். ஃபேன் இருக்கிற இடத்துக்கு மேலே உங்களுக்கு கான்டுவிட் இருக்காது, உள்ள சீலிங்கில் ரன் ஆகும். அதுதான் இந்த இடத்துல சீலிங் ரன் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல ஃபேன் இருக்குது, இந்த இடத்துல டியூப்லைட் இருக்குது. ஃபேன்லேருந்து கொஞ்சம் மேலே அதே இடத்துல, அந்த இடத்துல தான் பிவிசி கான்டுவிட் அந்த சீலிங்கில் போயிடுச்சு. இந்த இடத்துலேருந்து மேலே இருக்குல்ல சீலிங்கு கூரை, அந்த கூரை உள்ள நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு இந்த டியூப்லைட்டில் இறங்குது. அந்த இதில் போகக்கூடிய இந்த பிவிசி கான்டுவிட்டோட லெங்க்த்து தான் இந்த இடத்துல எவ்வளவு டியூப்லைட்டுக்கும் ஃபேனுக்கும் இடைப்பட்ட தூரம் 1.5 மீட்டர்ஸ். சரிங்களா? அதே மாதிரியே டியூப்லைட்லேருந்து இன்னொரு டியூப்லைட்டுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு 1.5 மீட்டர்ஸ் ஆர் 4 மீட்டர்ஸ் அப்படி வரும் உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுனே அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் பிவிசி கான்டுவிட் என்ன லென்த்து பிவிசி கான்டுவிட் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் 19 mm². சரிங்களா? 19 mm² பிவிசி கான்டுவிட்டு நமக்கு மொத்தத்துக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் பிவிசி கான்டுவிட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 மீட்டர்ஸ். சரிங்களா? ஒவ்வொரு இது எல்லாத்தையுமே டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட் 135 மீட்டர்ஸ்.
சரிங்களா? 135 மீட்டர்ஸ் தான் வந்து நமக்கு டோட்டலாக தேவைப்படுகிறது. அதாவது இது எல்லாமே ஒவ்வொன்றா போட்டு ரஃப் கேல்குலேஷன் அரௌண்ட் 113 வரும். 20% ஆஃப் வேஸ்டேஜ் போடணும். ஓகே, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் பிவிசி கால்குலேஷன். இது எல்லாமே உங்களுக்கு சில இதெல்லாம் விட்டு போனாலும் பரவாயில்ல. கடைசியாக உங்களுக்கு டோட்டல் பிவிசி கான்டுயிட் 19 mm பிவிசி கான்டுயிட் எவ்வளவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திக்கான பிவிசி கான்டுயிட் 2 மீட்டர்ஸ் தேவை நம்ம போட்டோம்ல மெயின் போர்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸுக்கு. அது இல்லாமல் இது 19 mm பிவிசி கான்டுயிட் எவ்வளோ தேவைன்னா, இதுதான் உள்ள வீட்டுக்குள்ளே, அதாவது கம்ப்யூட்டர் சென்டருக்குள்ளே போகிற அத்தனை ஒயரிங்கும் இதில் வந்துடுது. ஸோ 113 அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது. வேஸ்டேஜ்னு ஒன்று போடணும். ஏன்னா சில டைம் அந்த ஒரு பிவிசி கான்டுயிட் உடைக்கும் போது தப்பாக உடைச்சிட்டோன்னா என்ன பண்ணுறது? அதனால் வேஸ்டேஜ்னு போட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 20%. அப்போ 22 மீட்டர்ஸு அப்ராக்சிமேட்லி 135 மீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து பிவிசி கான்டுயிட் தேவை. சரியா? இப்போ எவ்வளவு பிவிசி கான்டுயிட் தேவையோ அதோட இன்ட்டு 3 அப்படின்னு போட்டு நமக்கு தேவையான ஒயரை போட்டுக்கலாம். சரியா? அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு ஒயரையும் இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணணும். இப்போ பிவிசி கான்டுயிட் உள்ளே தானே போகுது. எந்தெந்த பிவிசி கான்டுயிட்டுக்குள்ளே திக்கான நம்ம ஒயர் போதோ, ஏசிக்கு போகிற ஒயர் எவ்வளவு தேவை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் இண்டிவிஜுவலாக கேல்குலேட் பண்ணி ஒவ்வொரு ஒயரும் எப்படி அப்படின்னு போட்டு கடைசியாக இந்த டேபுலர் காலம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு நான் அனுப்பின மேனுவலில் அந்த டேபுலர் காலம் இருக்கும். அந்த டேபுலர் காலமில் காஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளவு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத எழுதுனீங்க அப்படின்னா யூ வில் கெட் த மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் மெமரைஸ் பண்ணி எழுத வேண்டியது. இது வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் தான் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கிறது. மீதி இருக்கிற விஷயங்கள், அதாவது என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது, மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு என்னென்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த அட்டவணையை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கான்டுயிட் பெண்டு இதெல்லாம் வந்து தேவை. 25.5 mm கான்டுயிட் பெண்டு தேவை. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் கான்டுயிட் எவ்வளோ தேவை, ஹெவி கேஜ் கான்டுயிட் எவ்வளோ தேவை, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டீங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். சரிங்களா? ரைட்.